தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் 100 தொகுதியில் தனித்து போட்டியிட்டு எங்கள் பலத்தை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கட்சி தலைவர். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நடக்கும் போது திமுக கூட்டணி ஒரு பக்கமும், அதிமுக கூட்டணி ஒரு பக்கமும், சீமான் ஒரு பக்கமும், விஜய் ஒரு பக்கமும் தேர்தலில் சந்திக்க போறாங்க. திமுக இதுவரைக்கும் தனித்து போட்டியிட்டதே இல்லை. அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு முறை தனித்து போட்டிட்டாங்க 234 தொகுதியிலும். சிறுபான்மை மக்கள் நல கட்சியோட தேசிய தலைவர் சாம் யேசுதாஸ் தான் இன்னைக்கு சென்னையில செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்பதான் அவரு செய்தியாளர்கிட்ட பேசும்போது, தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் இஸ்லாமிய கட்சிகளை அரவணைக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவ கட்சிகளை புறக்கணிக்கிறாங்க. நாங்க கடந்த 15 ஆண்டுகளா அரசியல் இருக்கோம். நாங்க அரசியல் கட்சியா இல்லாத போது அதுக்கு முன்னாடி இயக்கமா இருந்தோம். அப்படி இயக்கமா இருக்கும்போது திமுக போன்ற கட்சிகளோடு இணைந்து நிறைய வேலைகள் செஞ்சிருக்கோம், நிறைய பணிகள் செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டில் 2% இருக்கிற கட்சிகளை கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறவங்க 18% வாக்கு வங்கி வச்சிருக்கிற எங்களை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த அரசியல் அங்கீகாரமும் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் 18% வச்சிருக்கோம். எங்களுக்கு இன்னும் எந்த அரசியல் அங்கீகாரமும் பெருசாக கிடைக்கல. கிறிஸ்தவ அமைப்புலேருந்து ஒரு பேராயரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்திட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சி இங்கே ஒரு நிகழ்ச்சி நிகழ்த்தினா கிறிஸ்தவர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இனி அது நடக்காது. எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் தரும் கட்சியோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கே சவால் விடும் வகையில் 100 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு கிறிஸ்தவர்கள் வாக்கு கிறிஸ்தவர்களுக்கே பெரும் வகையில் நாங்கள் செயலாற்றுவோம். அதனால எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் தரும் கட்சி கூட இணைந்து செயலாற்றுவோம். அப்படி இல்லைன்னா எங்கள் பலத்தை நிரூபிக்கும் வகையில தமிழ்நாட்டில் 100 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிறுபான்மை மக்கள் நல கட்சியோட தேசிய தலைவர் சாம் யேசுதாஸ்.